Hi friends, welcome to our channel AriseandShine. First time நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக ஈஸியாக கற்றுக்க, இங்கிலீஷை ஈஸியாக பேச நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஃபார் வாக். வாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடக்கிறது. ஸோ அந்த நடக்கிறதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் crawl. ஸோ crawl அப்படின்னா தவழ்ந்து செல்வது. ஸோ பிறந்த குழந்தைங்க ஒரு 3 monthsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தவழ்ந்து போகும் பார்த்துருக்கேன். 3 months or 6 monthsக்கு அப்புறம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா crawl. The baby began to crawl. The baby began to crawl அப்படின்னா குழந்தை தவள ஆரம்பிச்சிருச்சு. Has the baby started to crawl yet? Has the baby started to crawl yet? ஸோ பேபி தவள ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுதான். Traffic moved forward at a crawl. Traffic moved forward at a crawl அப்படின்னா ஸோ நம்ம டிராஃபிக்கில் இருக்கும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி நகர்ந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிப்னா கால் தடுமாறி விழுவது. இப்போ யாராவது உட்காந்துட்டு இருப்பாங்க, உங்கள் கால் தடுமாறி நம்ம கீழே விழுவோம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் ட்ரிப். டோன்ட் லீவ் யுவர் பேக் ஆன் த ஃப்ளோர், சம்ஒன் மைட் ட்ரிப் ஓவர் இட். ஸோ வழியில் வந்துட்டு பேக்கை வைக்காத யாராவது கால் தடறி விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலா ஸ்டக் அவுட் ஹர் ஃபுட் அண்ட் ட்ரிப் மாலா அப். ஸோ கலா என்ன பண்ணியிருக்கா, அவள் காலை நீட்டி என்ன பண்ணிட்டாங்க, மாலாவை தடுக்கி விழ வச்சுட்டாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரோல். ஸோ ஸ்ட்ரோல் அப்படின்னா உலாவுதல். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே நடந்து போகிறோம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் என்னென்னா ஸ்ட்ரோல். ஸோ நம்ம வாக்கிங் போகிறோம்னு சொல்கிறோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஐ ஸ்ட்ரோல்ட் அலாங் த ரிவர் பேங்க். ஐ ஸ்ட்ரோல்ட் அலாங் த ரிவர் பேங்க். ஸோ அப்படியே ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ட்ரோல். வி ஸ்ட்ரோல் டவுன் த வில்லேஜ் ஸ்ட்ரீட்ஸ். வி ஸ்ட்ரோல் டவுன் த வில்லேஜ் ஸ்ட்ரீட்ஸ். அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம நடந்து போகிறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ வெண்ட் ஃபார் எ ஸ்ட்ரோல் இன் த பார்க். தே வெண்ட் ஃபார் எ ஸ்ட்ரோல் இன் த பார்க். ஸோ சும்மா பார்க்கில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாகர். ஸோ ஸ்டாகர் அப்படின்னா தள்ளாடி நடப்பது. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா சோர்வின் நிமித்தமாக இல்லைனா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தள்ளாடி நடப்பாங்களா, அந்த மாதிரி நடை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஸ்டாகர். ஹி ஸ்டாகர்ட் அண்ட் ஃபெல். ஹி ஸ்டாகர்ட் அண்ட் ஃபெல். அவள் தடுமாறி நடந்து என்ன பண்ணிட்டார், கீழே விழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹி staggered across the finishing line and collapsed. He staggered. தடுமாறி கீழே விழுந்து என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நில குளிஞ்சு போயிட்டாரு. amble. amble அப்படின்னா தளர் நடையில் செல்றது. ஸோ அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப கேஷுவல் வாக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா amble. For example, we amble down to the beach. We amble down to the beach. ஸோ பீச்சில் நம்ம ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக நடப்போம் பார்த்தீங்களா, அதுதான் we amble. Let's go for an amble. So let's go for an amble. நம்ம இவ்வளோ நாள் என்ன சொல்லணும், let's go for a walk அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு let's go for an amble. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்றது. wander அப்படின்னா எந்த ஒரு எய்ம் இல்லாமல் அப்படியே சும்மா சுற்றி திரிஞ்சிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, வேலை வெட்டி இல்லாமல். ஸோ அதுக்கு தான், சுற்றி திரிவதுக்கு தான் wander. We spent a pleasant day wandering around the town. We spent a pleasant day wandering around the town. ஸோ நாங்கள் எங்களோட நாட்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தோம் எங்களோட டவுனில் அப்படின்னு சொல்லுது. ஐ wandered around the shop. சில பேர் ரொம்ப போர் அடிக்கும் போது டைம் பாஸ்க்காக கடைக்கடையாக ஏறி சுற்றி திரிவாங்களா, அதுதான் ஐ wandered around the shop. The child was found wandering the streets alone. ஸோ இந்த குழந்தை நான் எங்கே கண்டுபிடிச்சேன், நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா சும்மா தெருவில் சுற்றிட்டு இருந்துச்சு, சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைய பார்த்தோம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைடு அப்படின்னா ரொம்ப அப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அதுதான் நீண்ட சுவடு தான் ஸ்ட்ரைடுன்னு சொல்லுவோம். ஹி கிராஸ் த ரூம் இன் எ கப்புள் ஆஃப் ஸ்ட்ரைட். ஸோ ஒரு ரூமை கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, 2 ஸ்டெப்ஸில் காலை நீட்டமாக எடுத்து வைப்போம்ல, அதுதான் ஸ்ட்ரைட்ஸ். ஹி ஹரிட் டவுன் த ரோட் வித் லாங் ஸ்ட்ரைட்ஸ். ஸோ அவர் ரொம்ப அவசரத்தில் போயிட்டுருக்கிறாரு ரோட்டில். அப்போ என்ன ரொம்ப வேகமாக நடக்கிறாரு அப்படின்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து டிப்டோ அப்படின்னா நுனிக்காலில் நடப்பது தான் டிப்டோ. ஸோ காலோட விரலில் நடக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் டிப்டோ. ஷீ ஸ்டுட் ஆன் டிப்டோ டு ரீச் த ஷெல்ஃப். ஸோ ஷெல்ஃப் மேலே இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நுனிக்காலில் நின்று நம்ம எட்டி எடுப்போம் பார்த்துருக்கீங்களா, அதுதான். ஐ வென்ட் டு த கிச்சன் ஆன் டிப்டோ.
ஸோ நான் கிச்சனுக்கு எப்படி போனேன்னா நுனிக்காலே நடந்து மெதுவாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஷீ ஸ்டெப்ட் ஃபார்வர்ட் ஆன் டிப்டோ அண்ட் விஸ்பர்ட் இன் ஹிஸ் இயர். ஸோ அவள் அப்படியே என்ன பண்ணான், மெதுவாக டிப்டோ அந்த நுனிக்காலே நடந்து போய் அவன் காதில் ஒரு ரகசியத்தை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்போர்ட் மீ, ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ.